எனக்கு அறிவு இருக்குது. எது வரைக்கும்? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எனக்கு அறிவு இருக்குது. சரியா? எங்கள் ஆசிரியர் வந்துட்டார். இப்போ எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு ஏதாவது விளங்கி இருந்தால் அவர் கொடுத்தது இல்லையா? அப்போது இறைவன் வந்து நிற்கிறான். இப்போ பாருங்க, அவருக்கு ஆசிரியர், இவருக்கு ஆசிரியர், இவருக்கு ஆசிரியர், இப்படி எல்லாரும் இவரை விட இவர் அறிவுடையவர், இவரை விட இவர் அறிவுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில் யார் வந்து நிற்கிறா? பெருமான் வந்து நிற்கிறான். இப்போ யாராவது அறிவுடையவர்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு அறிவுன்னு ஏதாவது விளங்கி இருந்தால் பெருமான் கொடுத்தது இல்லையா? அவருக்கும் அவர் கொடுத்தது தான் இல்லைங்க. ஞானசம்பந்தருக்கு அதுக்கும் அவர் கொடுத்தது தான். நாவுக்கரசு பெருமானுக்கு, மெய்கண்டாருக்கு, நீங்கள் யாரை போய் பார்த்தாலும் கொடுத்தவன் யார்? பெருமான். அவனுக்கு முன்னாடி போய் நம்மெல்லாம் அறிவுன்னு சொல்லலாமா? சொல்லவே முடியாது. உலகத்திற்கு அறிவு இல்லை, அதனால் அது சடம். நமக்கெல்லாம் பெருமானுக்கு முன்னாடி அறிவுன்னு சொல்லாதங்கிறார். நம்ம அறிவெல்லாம் அவனுக்கு முன்னாடி அறிவே கிடையாது, இருக்குதுன்னு வெளியே சொல்லாத. அங்கே போனேன்னா எப்படி இருக்கணும்? சத்தம் காட்டாமல் இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். எங்கே? பெருமானுக்கு முன்னாடி. பெருமானுக்கு முன்னாடி அடங்கி நிற்கணும். நம்ம அறிவெல்லாம் அறிவல்ல. அந்த அறிவில் ஏதாவது ஒன்று புரிஞ்சிருக்குதுன்னா அது அவர் கொடுத்தது. இப்போ நம்ம வாத்தியார்ட்டியே போய் சூத்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படி பார்ப்பார். உனக்கு சூத்திரம் சொல்லி கொடுத்தது யாரா? நீ எங்கடையே வந்து சூத்திரம் தெரியுமான்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பார்ல. அவர் சரி சொல்லு பார்க்கலான்னு அவர் ஒரு பெருந்தன்மையாக சொல்லுவார், அது வேறு விஷயம் இல்லையா? ஆனாலும் நமக்கு என்ன இருக்கும்? அவர்கிட்டயே போய் கேட்கலாமாயா அப்படின்னு தோணுமா இல்லையா? அது மாதிரி பெருமான்கிட்ட போய் நம்ம அறிவெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேரறிவு. அறிந்தாங்கு அறிவன். அவன் யாரு? அறிந்தாங்கு அறிவன். நாமெல்லாம் யாரு? அறிவித்தால் அறிபவர். அறிவித்தால் அறிவது ஆன்மா, அறிந்தாங்கு அறிபவன் பெருமான். அப்போ அவனுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் என்ன கிடையாது? எல்லாம் ஒன்று தான். எது? சடமும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான். சடம் எப்படி கிடக்குதோ அப்படி கடை. என் கடன் பணி செய்து கிடப்பதே, அப்படி கிடக்கணும். சடம் மாதிரி கிடக்கணும். யார்கிட்ட? இறைவன் முன்னாடி. நம்மெல்லாம் அங்கே போய் நெஞ்சை நிமித்திக்கிட்டு, நான் யார் தெரியுமா? கோயில் பத்திரிக்கையில் என் பேர் என்னையாயத்தில் உண்டு போட்டிருக்கிற, சாமி பேரே சின்னதாயா தாயா இருக்குது. அது அவர் கேட்க மாட்டார். அவர் வந்து கேட்க மாட்டார். என்னது சின்னதாக போட்டோன்னே கேட்க மாட்டார். என் பேரை ஏன் இப்போ இதில் ஒன்று போட்டு வச்சுருக்கிற? அதுவும் 4வது போட்டு வச்சுருக்கேன்.